பிரைஸ் லார்ட் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய லைஃப்ல ஒரு பீஸ்ஃபுல் இல்லையா, அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஆசாங்கிற ஒரு ராஜா இருக்காரு. அந்த ராஜா எப்படிப்பட்டவரா இருக்காரு அப்படின்னு பார்த்தா, கர்த்தருடைய பார்வைக்கு முற்றிலுமா நன்மையானதையும் செம்மையானதையும் செய்கிறவரா இருக்கிறாரு. அப்புறம் இன்னொன்னு அவரை பத்தி சொல்லணும்னா, அவர் அந்நிய தேவர்களுடைய பலிபீடங்கள் மேடைகள் எல்லாம் அகற்றுகிறாரு. அது போக அந்நிய தேவர்களுடைய சிலைகளை உடைக்கிறாரு, விக்கிரக தோப்புகளை எல்லாம் வெட்டுகிறாரு. அது போக வேற என்னெல்லாம் பண்றாருன்னா, ஆண்டவரை அவர் தேடுறாரு. அதுதான் அவரோட பிளஸ் பாயிண்ட். அது போக இன்னும் அவர் ஒரு ராஜாங்கிறது மக்களை நியாய பிரமாணத்தின்படியும் கற்பனைகளின்படியும் செய்ய அவங்களுக்கு அவர் சொல்லி கொடுக்கிறாரு. அது போக அவர் என்ன பண்றாருன்னா, அவர் ஆண்ட பட்டணம் யூதா. அந்த யூதா பட்டணம் ஃபுல்லாத்தையும் இருக்கிற அந்த மேடைகள் விக்கிரகங்கள் எல்லாத்தையுமே அகற்றி போடுறாரு. அப்ப இதுல இருந்து பார்த்தோம்னா, அவர் ஆண்டவருடைய பார்வைக்கு முழுவதும் அவர் நல்லதா தான் செய்கிறாரு. அதாவது விக்கிரகங்களை உடைக்கிறாரு, ஆண்டவரை தேடுறாரு, மக்களையும் ஆண்டவரை தேட சொல்றாரு. இதனால அவருக்கு என்ன கிடைச்சதுன்னு நீங்க நினைக்கீங்க? 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். ஸோ நாம ஆண்டவரை தேட சொல்ல, ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார்.